ஒரே ஒரு கேள்வியோட இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேங்க. நம்ம வாழ்க்கையில் அதிகமாக பார்க்குறது நாம் பண்ணுற தப்பியா இல்லை அடுத்தவங்க பண்ணுற தப்பியா? உண்மையை சொல்லுங்கள். அடுத்தவங்க பண்ணுற தப்பை தான் நம்ம முதல்ல அதிகமாக பார்ப்போம். இதுக்கு தெளிவாக ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க. இமை குற்றம் கண்ணுக்கு தெரியாது. இது கண்ணை பற்றினது மட்டும் இல்லைங்க, மனிதனுடைய அகங்காரத்தை பற்றின ஒரு விஷயம். இதை சைக்காலஜியில் செல்ஃப் சர்விங் பயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய தவறுக்கு நாம் காரணம் அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் அடுத்தவனுடைய தவறுக்கு அவனுடைய கேரக்டரை காரணமாக சொல்லுவோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நாம் ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஃபோன் எடுக்கல அப்படின்னா பிஸியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அடுத்தவன் ஃபோன் எடுக்கல அப்படின்னா அவனுக்கு திமிரு அப்படின்னு சொல்லுவோம். நாம் ஏதோ ஒரு இடத்துக்கு லேட்டாக போயிட்டோம் அப்படின்னா டிராஃபிக் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு காரணம் சொல்லுவோம். ஆனால் அடுத்தவன் லேட்டாக வந்துட்டான் அப்படின்னா டைம் சென்ஸே இல்லை இவனுக்கு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் கோபப்பட்டோம் அப்படின்னா சூழ்நிலை அப்படிங்க அப்படின்னு நம்மளை நியாயப்படுத்துவோம். ஆனால் அதே விஷயத்த அடுத்தவன் பண்ணான் அப்படின்னா இவனுக்கு நல்ல குணமே கிடையாது, இவன் நல்லவனே கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். நம்ம குழந்தைய நம்ம கண்டிச்சோம் அப்படின்னா அவன் நல்லதுக்காக தானே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அடுத்தவன் அவன் குழந்தைய கண்டிச்சா அவன் ரொம்ப கொடுமைக்காரங்க அப்படின்னு அவனை கார்னர் பண்ணுவோம். சோஷியல் மீடியாவை எடுத்துக்கோமே, ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா ஜட்ஜ் பண்ணுறதுக்கு லட்சக்கணக்கான நீதிபதிகள் வந்துடுவாங்க. இவன் அப்படி தான், அவன் இப்படி தான் அப்படின்னு. ஆனால் அதே தப்பை நாம் பண்ணிட்டோம் அப்படின்னா சாரி இஸ் ஜஸ்ட் அ மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நம்ம கண்ணால் எல்லாத்தையுமே பார்க்க முடியும், ஆனால் நம்மளுடைய கண்ணை பார்க்க முடியாது. அதுக்கு கண்ணாடி அப்படின்ற ஒரு விஷயம் வேணும். அதே மாதிரி தான் நம்மளுடைய கேரக்டரை பார்க்கணும் அப்படின்னா நமக்கு மனக்கண்ணாடி அப்படின்ற ஒரு விஷயம் வேணும். அதுதான் சுய பரிசோதனை. தினமுமே இன்னைக்கு நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு ஒரு நிமிஷமாவது யோசிக்கிற மனுஷன் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிப்பான். அடுத்தவங்க கண்ணில் இருக்கிற ஒரு சின்ன தூசியை 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து கூட நம்மளால பார்க்க முடியும். ஆனால் நம்ம கண்ணை மறைக்கிற ஒரு கட்டையை வாழ்நாள் முழுக்க நம்மளால பார்க்கவே முடியாது. அதனால தான் இமை குற்றம் கண்ணுக்கு தெரியாது அப்படின்ற பழமொழியை எழுதியிருக்காங்க. மற்றவங்களை திருத்துறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை கண்ணாடி முன்னாடி நின்று நாமளே கேள்வி கேட்டோம் அப்படின்னா அங்கதான் நம்மளுடைய வளர்ச்சி ஆரம்பிக்குது. யோசிப்போம். இது நிரோனிப்ஸ். நன்றி.